சகோதர சகோதரிகளே, இந்த அவையிலே இந்த அவையை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஜோதிட மேதைகளே, அறிஞர் பெருமக்களே, அதனினும் மேலாக இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் பேராசிரியர் அவர்களே, இந்த விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கோடு தன்னுடைய பணியில் சிறிதும் தொய்வில்லாது பராசர ஜோதிட மையத்தை துவங்கி நல்ல அறிஞர் பெருமக்களை உருவாக்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்கக்கூடிய அருமை சகோதரர் ராமிக்கி முருகன் அவர்களே, அதைவிட இந்த அறிஞர் பெருமக்களை எல்லாம் உருவாக்குவதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய இந்த கல்லூரி முதல்வர் அவர்களே, உங்கள் அனைவருடைய பாதங்களையும் நான் வணங்கும் வல்லநாடு சித்தர் சாதுசோம்பர் சுவாமிகளுடைய திருவடிகளாக வணங்கி என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ பொதுவாக இங்கே எல்லாருமே பேசுகிறாங்க. இப்போ உங்களையெல்லாம் பார்க்கும்போது, இந்த விழாவை பார்க்கும்போது, எப்படி உங்களை விட அளவுக்கு அதிகமான ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு மனுஷன் யாருன்னா நான் தான். ஏன்னா இங்கே நாங்கள் இருக்கோம், எங்கள் நவமணி அண்ணன் இருக்காங்க, ராதாகிருஷ்ணன் இருக்காங்க, சீனிவாசராவ் இருக்காங்க, சகோதரர் அருள்வேல்லாம் இருக்கார், இதெல்லாம் ஒரு செட்டு தான். ஆனால் மதுரையில் முத 98 ஒரு நாள் மாநாடு ஜோதிடர்களை ஒன்று சேர்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஜோதிடர்களையும் அழைத்து வந்து 98 ஆரம்பித்து 2005 வரைக்கும் மதுரை ஜோதிட ஆராய்ச்சி மையம் என்பதை நிறுவி இந்த மதுரையிலே மிக சிறந்த மாநாடுகளை கொடுத்த பாக்கியம் அன்னை மீனாட்சி எனக்கு கொடுத்திருந்தாள். அப்படி தான் சொல்லணும். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஜோதிடர்களும் ஒரு ஃபோன் அடித்தா போதும். இப்படியெல்லாம் இல்லை, இன்றைக்கி அந்த இது இருக்குது. அப்போ ஒரு ஃபோன், இப்போ வார்த்தை சித்தர் வலம்புரிஜான் வந்து என்னுடைய அருமை நண்பர், ரொம்ப க்ளோஸ். இருவருமே மாலையில் கொஞ்ச நேரமாவது நாங்கள் பேசாமல் இருந்ததே கிடையாது, நித்தமும். அவரெல்லாம் இந்த ஜோதிடத்தில் இங்கே நம்ம பேராசிரியர் ஞானசம்பந்தனுடைய ஒரு நிலை இங்கே அவர் வந்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அவரை பார்த்ததுலேயே எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன் தெரியுமா? இவரை பார்த்தோன்னு நான் வார்த்தை சித்தர் வலம்புரிஜானுடைய நினைப்பு தான் எனக்கு வந்தது. இந்த மாதிரி அறிஞர் பெருமக்கள் இந்த சபையை கூப்பிட்டு வந்து இந்த சபையில் அவங்களுக்கு பெருமைப்படுத்தணும், அவங்க இந்த ஜோதிடத்தை பெருமைப்படுத்தணும். ஏன்னா வலம்புரிஜான் வந்து ரொம்ப ஜோதிடத்தில் புலமை வாய்ந்தவர், ரொம்ப அருமையானது. எந்த இடத்துல வந்தாலும் ஜோதிடத்தை குறைச்சே பேச மாட்டேன். இப்போ நம்ம பாக்கியநாதன் சொன்னார், நான் பாக்கியநாதன் பற்றி பேசும்போது இதை சொல்லணும்னு நினச்சி அவரே சொல்லிட்டார். அவர் ஒரு கிறிஸ்தவர். ஏன் ராஜேஷ் ஒரு கிறிஸ்தவர் இல்லையா? மறைந்த மனிதர் ராஜேஷ் அவர்களும் ஒரு கிறிஸ்தவர். அவர் இந்த ஜோதிடத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு பற்று, அவர் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி, விட்டு கொடுத்ததே கிடையாது. இதில் டிவியில் பேசும்போது அவர் பேர் கூட எனக்கு தெரியல, ஆனால் அவர் அதாவது கடவுள் மறுப்பு கொள்கையுடைய ஒரு மனிதர் நடத்தக்கூடிய ஒரு விழாலேயே ஜோதிடம் என்பது உண்மை அப்படின்றத நிரூபிச்சுவது ராஜேஷ் இல்லையா? அவங்களையெல்லாம் இந்த இடத்துல நினைக்கணும். அதில் மதுரையில் அவ்வளோ பெரிய மாநாடெல்லாம் நடத்தும்போது அதற்கு பின்பு ஒரு தொய்வு. ஆனால் ராம்கி சார் வந்து என்கிட்ட, சார் இந்த மாதிரி பராசரர் பயிற்சி மையம் ஒன்று ஆரம்பிக்கிறேன் மெஜரா காலேஜில், நீங்கள் வந்து தான் துவக்கி வைக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆமாம், ஒரு 4-5 பேர், ஒரு 10 பேரோடு உட்காந்து ஒரு டெஸ்கில் அந்த ரூமில் வச்சு தான் தொடங்கணும். அதில் வேறு யாருமே கிடையாது. நான், அவர் ஆசிரியர் ஒருத்தர், ராமிக்கி சார், இந்த 3 பேர் தான் உட்காந்துருக்கோம். மாணவர்கள் ஒரு 10 பேர் இருந்தாங்க. 10 பேர் 12 பேர் தான். அந்த துவக்கம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வளர்ச்சி, எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லையா? உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். இதில் எனக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். எப்படின்னா, இப்போ அருள்வேல் ஐயா பேசும்போது சொன்னார்,
அதாவது ஒரு தாயின் வயிற்றில் பிறக்கக்கூடிய இரட்டை குழந்தைகள் ஒரு 4 நிமிட கேப்பில் தான் பிறக்குது அந்த குழந்தை. ஆனால் ஒன்று நல்லா படிக்க, இன்னொன்று நல்லா படிக்க மாட்டேங்குது. ஒன்று மெச்சூர்ட் ஆகுது, இன்னொன்று மெச்சூர்ட் ஆகலை. ஒன்றுக்கு கல்யாணம் நடக்குது, இன்னொன்றுக்கு கல்யாணம் நடக்கலை இல்லையா? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு இது இருக்குது. இங்கே பாருங்க, இப்போ தான் உள்ளே வந்தோடனே நீங்கள் குழம்பிடாதீங்க, அதுக்கெல்லாம் நாள் இருக்குது. ஏன்னா இப்போ 42 வருஷம் உள்ளுக்குள்ளே போட்டு நாங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஐயோ இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு பயம்லாம் வந்துடக்கூடாது, சரியா? ஆனால் தெரிஞ்சுக்கிடணும். பாக்கி நான் சொன்னார் இல்லையா, அன்றாட கோச்சாரத்தை கவனிக்கணும். ஆனால் அதை விட உங்கள்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம், ஏன்னா காலத்தால் அன்னை மீனாட்சியினுடைய அருளால் இந்த ஜோதிடத்தில் கிடைத்த ஞானத்தை மறைக்காமல் இந்த உலகுக்கு கொடுத்த ஒரு நிலை எனக்கு உண்டு. ஏன்னா நான் நிறைய இதுக்கு செஞ்சுருக்கிறேன். காலபுருஷ தத்துவம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு நிலையை பக்குவமாக பிரித்து இன்றைக்கி அதில் மிகப்பெரிய ஒரு நிலையை வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். இது யார், நான் என்னமோ செஞ்சேன்னு நினச்சிப்படாது, நம்ம அம்மாவுடைய துணை தான். மீனாட்சி இல்லாமல் ஒருபோதும் இது நடக்காது. ஏன்னா நித்தம் நான் மீனாட்சியை போய் காலையில் 5:30 மணிக்கெல்லாம் இப்படி உட்கார்ந்து அவளை போய் பார்த்துட்டு வந்துடுவேன். நித்திய வழிபாடு. இந்த இடத்துல ஒரு விஷயம், அறிஞர் அதாவது அறிவும் அறிவு சார்ந்த நிலையும் உடையது. இப்போ அம்மா சகோதரி கூட காலையில் பேசும்போது சொல்லணுது, அருள்வில் கூட இது பண்ணார். போன விழா வந்து சதயத்தில் நடந்துச்சு. இந்த இது சுவாதியில் நடக்கு. இன்றைக்கி நாள் என்ன, சனி. நட்சத்திரம் என்னது, சுவாதி. சந்திரன் எங்கே இருக்கார், துலாத்தில் இருக்கார். இந்த துலாத்துக்குன்னே ஒரு பெருமை உண்டு தெரியுமா? இந்த துலாத்தில் பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவனுக்கு நித்தம் ஒரு போராட்டம் இருக்கும், ஒரு எதிர்நீச்சல் இருக்கும். ஆனால் ஊருக்கு 10 போட்டது மாதிரி தான். ஊர் பைய வேலையை பூரா பார்ப்பேன், தான் வீட்டு வேலையில் தள்ளி வச்சுருவான். இது நேச்சுரல். ஆனால் போராட தகுதியானவர்கள், அர்ப்பணிப்பு குணம் உடையவர்கள் யாருன்னா துலாலக்கணத்தில் பிறந்தவன் தான். நல்லா தெரிஞ்சுக்கணும், அர்ப்பணிப்பு குணம் அங்கே வரணும். இன்றைக்கி மகாத்மா காந்தி இருந்தாருன்னா இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கிறதுக்கு மகாத்மா காந்தி காரணம். ஆனால் அவர் எந்த லக்கணத்தில் பிறந்தார், தன்னலமற்ற ஒரு தியாகத்தை இந்த மக்களுக்காக அர்ப்பணித்தவர் இல்லையா, அவர் துலாலக்கணத்தில் பிறந்தவர். நீங்கள் துலாலக்கணத்தில் உங்கள் வீட்டில் ஒருத்தர் இருந்தாலே அதை புரிஞ்சுக்கலாம், சரியா? அவன் வெளியே போய் கேட்டால், சார் மகேந்திரன் சார் இருக்காரா, வீட்டில் போய் கேட்டான், அது அங்கே தூங்குது மையன். ஆனால் அதே மகேந்திரன் போய் வெளியில் போய் கேட்டோம்னா, ஒரு ஃபேக்ட்ரி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒரு எஜுகேஷன் இதில் போய் கேட்டோம்னா, சார் வெயிட் பண்ணுங்கள் சார், இந்த வருவார் அடிமாய். இது இந்த வித்தியாசம். ஆனால் இன்றைக்கி சந்திரன் எங்கே இருந்து பார்க்குறாரு, மிதுனத்திலேருந்து குரு பார்க்குறாரா? இன்றைக்கி துலாலக்கணத்தினுடைய யோகாதிபதி யார், சனி பகவான், அவருடைய நாள். அதனால் இந்த இடத்துல இந்த விழா நடக்கிறது. இன்னும் இது மிக பிரகாசமாக பிரமாண்டமாக எதிர்காலத்தை நோக்கி செல்கிறது என்பதிலே மகிழ்ச்சி. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நான் இந்த மேடையில் வைக்கிறேன். இப்போ உலகத்தில் அறிவு சார்ந்த மனிதர்கள்னு ஒருத்தர் பிரிக்கிறோம் இல்லையா? அறிவு சார்ந்த மனிதர்கள், பொருள் சார்ந்த மனிதர்கள், தன்னலமற்ற தியாகம் உடைய மனிதர்கள், கடமை தவறாத மனிதர்கள். இந்த 4 பேர்த்தை தான் இந்த உலகம் வந்து அடையாளம் காட்டுது. 4 பேர்த்தை தான் அடையாளம் காட்டுது. ஆனால் இன்றைக்கி ஜனாதிபதி இருக்காங்க, பிரதமர் இருக்கார், நம்ம சிஎம் இருக்கிறார், அமெரிக்க அதிபர் என்ன ட்ரம்ப் இருக்கிறார். இவரெல்லாம் பிறந்த உடனேயே, அந்த பிறந்த ஜாதகத்தை பார்த்த உடனேயே 2025 ட்ரம்ப் வந்து அமெரிக்க அதிபர் வருவார்னு எந்த ஜோசியராக சொன்னாரா? நல்லா கவனிக்கணும். நான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே பதிவு பண்ணுறேன். இல்லை, முர்மு அம்மா பிறந்த உடனே அவர் ஜாதகத்தை இப்போ பார்த்த சாஸ்திரி இந்த அம்மா ஜனாதிபதி ஆவாங்கன்னு இது சொல்லியிருந்தாங்களா? இல்லை, மோடி ஐயா வந்து பிறந்த சமயத்தில் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்து எளிமையாக வளர்ந்துக்கு இருக்கும்போது அந்த சாஸ்திரி ஒருத்தர் இந்த ஜாதகத்தை பார்த்து இவர் இந்தியாவுடைய பிரதமராக 15 ஆண்டுகள் ஆழ்வார்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்லை, உங்களால் சொல்ல முடியுமா? சரி, இந்த இவங்க பிரதமர் ஆனதுக்கு அவர் ஜாதகமாக காரணம், எங்கள் மோடி ஜாதகத்தை தூக்கி போட்டு நீ பிரதமருக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்க பார்ப்போம். ஏன் பேராசிரியர் பிறந்த உடனே அவர் ஜாதகத்தை பார்த்தோன்னே இவர் வந்து பேராசிரியர் ஞானசம்பந்தன் சொல்லி அன்றைக்கி அதுன்னு சொன்னாங்களா? வார்த்தை சித்த இலக்கிய சொற்பொழிவு மிகச்சிறந்த பேச்சாளர்,
உலக நாடுகளையெல்லாம் சுற்றி வரக்கூடிய ஒரு மாமனிதன் யாருன்னு சொன்னாங்களா? அப்போ இது எங்கே இருக்குது? ஒரு தாய் வயிற்றில் 4 குழந்தைகள் 7 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அதில் ஒரு குழந்தைகள் தான், ஒரே ஒரு குழந்தை மிகச்சிறந்த நிலை அடைகிறான். இதுக்கு என்ன காரணம்? ஏன்? ஒரு தாய் வயிற்றில் தான் பிறகு, அந்த தகப்பனுக்கும் அந்த தாய்க்கு தானே பிறந்தது. நல்லா கவனிக்கணும், நான் சொல்கிறதுல மிகப்பெரிய அர்த்தம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். எப்படின்னா, ஜோதிடத்தில் இது இங்கே பாருங்க, 12 ராசி தான், 27 நட்சத்திரம் தான், 9 கிரகம் தான். இந்த 9 கிரகம் உருண்டு ஓடுறது தான் விதியின் விளையாட்டுன்னு நம்ம சொல்கிறோம். விதியை தீர்மானிச்சிருது. ஆனால் இந்த விதி எங்கே தீர்மானிக்கப்படுகிறது? இப்போ தான் ரொம்ப அருமையான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பிரகாசம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஜாதகத்தில் பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி அப்படின்னாலே அதுக்கு ஒரு மரியாதை உண்டு. பஞ்சமாதிபதி அதை சொல்லும் போதே அந்த சொல்லினுடைய அழகும், அதில் இருக்கக்கூடிய சிறப்பும், அதில் இருக்கக்கூடிய பெருமையும், பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லும் போதே ஒரு மனுஷன் என்ன செய்யுது, அப்படியே ஸ்ட்ரென்த்தாக நிற்கலாம். அழகாக சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள், பஞ்சமாதிபதி உன்னை வழிநடத்தும் போது படம் எடுக்கும் பாம்பு கூட படத்தை கீழே விட்டு போயிடும். அப்போ பஞ்சமஸ்தானத்துக்கு எவ்வளோ பெரிய அதிகாரம், அதை அறிந்தவங்களுக்கு தான் தெரியும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தாய் தந்தை, ஒரு அழகாக தெரிஞ்சுக்கங்க, ஒரு தாய் தந்தை. நாம் பிறப்பதற்கு காரணம் யார்? தாய் தந்தை. இந்த உடல் என்பது சந்திரனுக்கு சொந்தம், உயிர் என்பது சூரியனுக்கு சொந்தம். இங்கே தாய் தந்தை இணைவு தான் இந்த லக்கணம் என்ற ஒரு புள்ளி. லக்கணத்தில் அந்த லக்கணம்ன்றது என்னது? இந்த உடலும் உயிரும் இணைந்த ஒரு புள்ளி லக்கணம். ஆனால் இந்த உடலும் உயிரும் பிரிக்கக்கூடிய இடம் எது? 8ஆம் இடம். அது ஆயுள் ஸ்தானம்னு சொல்கிறான் இல்லையா? இப்போ இந்த இடத்துல தான் ஒரு தாய் தந்தை தான் இருவரும் இன்பம் தூக்கும் போது, இருவரும் அந்த காலத்தில் கிராமத்தில் என்ன செய்வான், வயக்காட்டுக்கு போயிட்டு வருவான். இவன் 4 மணிக்கு கடையில் போய் சரக்கா வாங்கிட்டு சமைச்சு வைப்பா. 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருவாங்க, 8 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வா, வெத்தலையை போட்டு வெத்தலையை மடித்து அத்தானுக்கு கொடுப்பா. மாமா சாப்பிடுங்க. வெத்தலை வேணும் கொஞ்சம் நேரத்தில் விசிறிப்பேன், பிள்ளையெல்லாம் தூங்கிருச்சா அப்படிமா. அவனுக்கு ஒரு கில்ட்டி இல்லையா? அப்படி வரும்போது இந்த இடத்துல தான், அந்த இடத்துல நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, ஒருத்தன் கிராமத்தில் சாதாரண இடத்துல பிறந்திருப்பான். அவன் ஒரு நாள் அப்படியே அழகாக ஒரு நல்ல வேலையிலேருந்து ஆஜான் பாவனா சிறப்பாக வரும்போது கிராமத்தில் சொல்லுவான், கிராமத்து பணி. அதுக்காக இங்கேயும் சொல்லாமல் இல்லை, சொல்லுவான். தெருல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க அப்பா ஆத்தா கோமணத்தை அவுத்த நேரம் விடாம்பான். இந்த பழமொழிக்கு எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது தெரியுமா? நம்ம லேசாக நினைக்கிறோம். அப்போ அவங்க அப்பா ஆத்தா கோமணத்தை நேரம்டா, அவன் அப்படி இருக்கான். அதுக்கு என்ன? அப்போ அவங்க அப்பா ஆத்தா என்ன செஞ்சாங்க? அவர்கள் இருவரும் ஒன்று சேரும்போது அந்த தகப்பனுடைய விந்து நாதத்தில், ஏன்னா தகப்பனுடைய விந்து நாதம் தானே நம்ம. அப்போ அந்த தகப்பனுடைய விந்து நாதம் அவருடைய நிலையில் அவருக்கு நடக்கக்கூடிய காலகட்டம். இதில் எப்படி பிரிக்கிறான்னா, திசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம், தற்பரை, பிராணான்னு பிரிக்கிறான் இல்லையா? இதில் திசா, புத்தி, அந்தரம், சூட்சுமம், இந்த பிராணன்றது ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் இருக்குமியா. அது கூட பஞ்சமாதிபதியாக இருந்து, எப்படி பஞ்சமாதிபதியாக இருந்து, அப்போ தசாநாதன் பஞ்சமாதிபதியாக இருக்கலாம், அல்லது புத்திநாதன் பஞ்சமாக இருக்கலாம், அந்தரநாதன் இருக்கலாம், சூட்சுமநாதன் இருக்கலாம். அப்போ இந்த பஞ்சமநாதன் அவனை வழிநடத்தும் போது, அவன் இணைகின்ற நேரத்தில் கோச்சாரங்களிலே அந்த பஞ்சமநாதன் நன்றாக இருந்து நல்ல கிரகங்களுடைய பார்வை பெறும்போது இவன் தன் மனைவியோடு இணைந்து உருவாகக்கூடிய சூழலில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை தான் இவ்வளோ பெரிய பதவிக்கு வருது. நம்ம ஜாதகத்தில் இல்லை, முதல்ல தெரிஞ்சுக்குங்க இல்லையா? அப்போ யார்? தாய் தந்தை. அப்போ நீங்களாம் ஜோசியத்துக்கு வந்திருக்கீங்க. ஜோதிடம் எந்த பாவத்தில் இருக்குது? 5ஆம் பாவத்தில் இருக்குது. சரியா? இந்தாருங்க, 5ஆம் பாவத்தில் இது மட்டும் இல்லை, ஒரு மனிதனுடைய ஆசை அங்கே தான் இருக்குது, காதல் இருக்குது, 64 கலைகள் அங்கே தான் இருக்குது, இலக்கியம் அங்கே தான் இருக்குது, சாஸ்திரம் அங்கே இருக்குது, சம்பிரதாயம் இருக்குது, மந்திரோபதேசம் இருக்குது, இசை, நாட்டியம் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அதில் ஜோசியம்ன்ற ஒன்றும் அந்த 5ஆம் இடத்துக்குள்ளே தான் இருக்குது.
அப்போ உங்களுக்கு 5ஆம் இடம் இயங்கினால்தான் அதன் மீது பற்றும் அதன் மீது ஒரு ஈர்ப்பும் வந்து நீங்கள் ஜோதிடத்தை கற்றுக்க முடியும். இல்லாட்டி ஜோசியத்துக்குள்ளே வரவே முடியாது இல்லையா? இன்னொன்று, ஜோதிடம் படிக்கிற வர்றீங்க, உங்களை எல்லாம் மனதார வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்னை மீனாட்சி உங்களுக்கு நல்ல அறிவையும் நல்ல ஒரு புலமையும் தர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் ஒன்று சொல்கிறேன், இதை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். இதை சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இருக்கானா? இருக்குது. என்னென்னா, சுயநலத்தோடு பரிகாரம் என்ற பெயரில் இவர் சொன்னார். எப்படின்னா, எப்பயுமே நம்ம போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கணும். பேசும்போது பாசிட்டிவ். அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எதையுமே வந்து நெகட்டிவாகவே கொண்டு போயிடக்கூடாது. இதில் இந்த சபையில் இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நம்ம தம்பி கூட ரொம்ப ஆர்வமாக சொன்னாங்க. பஞ்சபட்சி சாஸ்திரம், பாக்கியநாதன் அதில் தெளிவானவர் தான். சுப்பிரமணியன் அப்புறம் அவர் புலமையாக இருக்கலாம். பஞ்சபட்சி சாஸ்திரத்தை மட்டும் தொற்றாதீங்க. என்னைக்கு இருந்தாலும் உங்களை வந்து விலைக்கு இழுத்து விட்டும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நம்ம பூரா சாதாரண மானுடன், நமக்கு ஒரு கோபம் வரும். அதில் 5 விஷயம் சொல்லியிருப்பான். என்ன சொல்லுமா? அரசு, ஊன், நடை, சாவு, உறக்கம்னு வச்சுருக்கானா இல்லையா? இது எதுக்கு வச்சுருக்கான்? இப்போ ஒரு விஷயத்துக்கு போகிறோம், ஒருத்தர் பார்க்க போகிறோம். அந்த இடத்துல உங்களுடைய பட்சி அரசாக இருக்கிறது. நீங்கள் அந்த இடத்துக்கு போனோன்னே ஒரு காரியம் சாதிச்சிடுறீங்க. உடனே அவன் மறுத்துட்டான்னு வைங்களேன், அவன் எப்படி எடுக்கிறான் தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்குங்க. என்றைக்குமே இந்த துறைக்குள்ளே வந்துடாங்க. நவக்கிரகத்துக்கு மேலே ஒன்றும் இல்லைங்க சாமி. நீங்கள் படிக்கிறது பராசரருடைய நிலை. அவர் பாவத்தையும் காரகத்தையும் இணைச்சி பணம் சொல்கிறா போதும்ன்றாரு. நீங்கள் எதுக்கு மற்றதுக்கு போகிறீங்க? அப்போ லேசாக அண்ணன் தம்பிக்குள்ளே கோபம் வந்தாலும் சரி, சுப்பிரமணி இவனுக்கு என்ன பறவை, அது எப்போ சாவு, தூக்குடா ஆணியிடுறான்றான். இது தேவையா? நீங்கள் அதுக்குள்ளேயெல்லாம் வராதிங்க. பஞ்சபட்சி சாஸ்திரத்தை உண்மையை சொல்கிறேன். இது யார் என்னை எதிர்த்தானே, யார் இங்கே வந்து நின்னாலும் சரி தப்பு. நான் நாகராஜன்டே சொல்லுவேன். ஒரே ஒரு நிமிஷம். சாஃப்ட்வேரில் எல்லா மாடியூலும் எழுதியிருக்கிறேன். பஞ்சபக்ஷியை டச் பண்ணும்போதும் உபகிரகங்களை டச் பண்ணும்போதும் வாழ்க்கையில் பல தடைகள் பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறேன். ஹேண்டில் வித் கேர். எஸ், இல்லை உண்மை சொல்ல நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ப்ராக்டிஸில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? இது சார் இதில் ஜோதிடத்தில் இல்லாத இல்லை சார். நீங்கள் இந்த முறையான வந்து நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தை படிக்க சார். அதுக்குள்ளே அவ்வளோ விஷயம் இருக்குது. சரியா? ஆமாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் உணர்ந்து படிக்கணும். ஆனால் சுயநலத்தோடு வராதிங்க. பரிகாரத்தில் இதை சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த ஜோதிடத்துக்குள்ளே வராதிங்க. படித்து 4 பேர்த்துக்கு ஒரு வழி நடத்தணும், ஒரு வழிமுறை சொல்லணும். உங்களால் வந்து ஒரு இப்போ இவர் ராமகிருஷ்ணன் சார் கூட சொன்னார், இது ஒரு கைடு தான். நீங்கள் 4 பேர்த்துக்கு வழிகாட்டி. இப்போ அவருக்கு ஒரு பெருமை அடைச்சா இல்லையா? இதே மாதிரி பெருமை அந்த ஜோதிடத்தை கையாளணும். ஜோதிடத்துக்கு உங்களால் ஒரு பெருமை கிடைக்கணும். என்ன? எல்லாம் வல்ல இறைவன், நான் வணங்க வல்லாட்சித்த சாது சோமர் சுவாமிகள் உங்கள் இல்லமெல்லாம் வந்திருந்து நல்ல வளமும் நலமும் தந்தரல வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றேன். இந்த இடத்துல ரமணி சாரை பற்றி சொல்லணும். அவர் ஒரு மருத்துவ ஜோதிடம் புத்தகம் கொடுத்துருக்கிறார். முத மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்ற ஒரு நிலையை கொடுத்தது நம்ம தான். ஏன்னா நாங்கள் கேபியில் அதை 249 சப்டிவிஷனுக்கும் நாங்கள் இந்த நோய் வரும். ஆனால் நோயை கொடுத்து நோய்க்கு மருந்து கொடுக்குறாரு அந்த மனுஷன். அதனால் இவர் என்ன செய்யலாம்? சூப்பர் இல்லை? அதனால் அவருக்கும் ஒரு பாராட்டு சொல்லி வணங்கி மகிழ்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம்.